இந்த எலுமிச்சப்பழம் ஜூஸ், எலுமிச்சப்பழம் வெயில் நேரம் எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? இதை பெருசாக்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதான் நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன். இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் இதுக்கு போட்டு விட போகிறேன். போட்டுட்டு இந்த வீடியோக்கு கடைசியில் இது எவ்வளோ பெருசாக உங்களுக்கு கரெக்டாக காட்டி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இருக்க பாருங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் இல்லை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டனால யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன்? நம்மகிட்ட இருக்கட்ட பெரிய மூட நம்பிக்கை கேட்போம். ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. கரெக்ட் தானே? நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல, யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் கண்டிப்பாக எழுதி வைங்க, சரிதானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டோன்னால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு? வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறுகுறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டிருந்த பேஷண்ட்டு இப்போ 4 மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், கொய்யா இலை, மாங்காய் இலை, கருப்பு கவனி, சோப்பு கவனி, வெள்ளைக்கவனி, மூக்கரட்டை கீரை. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், உடல் பருமன், ஹார்மோன் பிரச்சனை, இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் இருந்தால் நோய் வந்ததற்கான அடிப்படை காரணம் இன்சுலின் ட்ரெஸ்ஸு குணமடையாது. விட சேவ் பண்ணி வாங்கி ஒரு கூட போட்டு கேளுங்க, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 50 வருஷம் இதே மாத்திரையும் இதே இன்சுலின் போட்டாலும் நோய் முழுமையாக குணம் அடையாது அப்படின்னு நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அவ்வளவு பவர்ஃபுல் எது? பேலன்ஸ்டு டயட். வீடியோ சேவ் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரியா? சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கே புரியும். சரியா?